இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கோம். அந்த புது ஃபோன் பார்க்குற முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கன்னா பிள்ளைங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் வீடியோஸில் உங்களுக்கு ஒன்றுக்குமே வரும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோ சாம்சங் கேலக்ஸி A22 அப்படிங்கிற ஃபோனை தான் வாங்கியிருக்கோம். சாம்சங் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பேர், கேலக்ஸி A22 அப்படிங்கிறது வந்து இந்த ஃபோனோட பேர். இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு முன்னாடியே பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பின்னாடியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபோன் பற்றி என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் எமோல்டு டிஸ்பிளே அப்படின்னா வீடியோ இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் பார்க்க வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 48 MP குவாட் கேமரா. 48 MP குவாட் கேமரானா அது வந்து சூப்பராக அழகாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கேமரா வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3000 mAh பேட்ரி, 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வந்து பேட்ரி, ஃபோனுக்குள்ளே வந்து பேட்ரி இருக்குது. இந்த நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு நம்ம கொண்டு போய் சார்ஜ் ஓட்டிங்க அப்படின்னா அது வந்து பேட்ரிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும் கரண்ட்டெல்லாம். அப்புறம் வந்து நீங்கள் ப்ளக்கை பிடிங்கிட்டீங்க அப்படின்னா பேட்ரிக்குள்ளே தான் இருக்கும் அந்த கரண்ட்டெல்லாம். அப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். 16.3 cm ஃபுல் ரெக்டாங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 15.89 cm ரவுண்டட் கார்னர்ஸ். 48 MP கேமரா பின்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் வந்து 8 MP கேமரா செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து 2 MP கேமரா. ஃபோர்த் ஒன் வந்து 2 MP கேமரா. குவாட் ரேர் கேமரா. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருக்கிற கேமரா வந்து 13 MP ஃப்ரண்ட் கேமராங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ரேமில், அதனோட டேட்டா ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் வந்து ரேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரோமில் தான் போய் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா அப்ளிகேஷன் எல்லாம். நம்ம அன்பாக்சிங் பண்ணலாமா? பாருங்க, பின்னு சிம்பிள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மேனுவல் கார்டு. எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனுவல் கார்டு 1 2 3 கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சொல்லட்டுமா? இதோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த இப்போ கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது இந்த சிம் கலர்றது இது கொடுத்துருந்தாங்க இல்லையா பின்னு, அந்த பின்னை வச்சு நீங்கள் இங்கே பண்ணால் இது வந்து வெளியில் வரும், அதுக்குள்ளே சிம் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நம்ம இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேனுவல் கார்டில் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா 4 கேமரான்னு, அதே மாதிரி 4 கேமரா இருக்குது. இது வந்து அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சார்ஜிங் அடாப்டர். இதோ இங்கே என்னமோ சின்ன பாயிண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இந்த ரெண்டையும் வச்சு
சார்ஜிங் அடாப்டர் வச்சாச்சு. அடுத்தது வந்து இது என்னன்னா ஒயர். இந்த ஒயர் வந்து உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிழிச்செல்லாம் எடுக்கணும்னு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கணுமா? இதோ இந்த தளவு வந்து சிஎம் தளவு, சி தளவு. சி அப்படிங்கிறது வந்து இதை வந்து இப்படியும் குத்திக்கலாம், இப்படியும் குத்திக்கலாம். இது எப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங்கிள் மாதிரி. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூஎஸ்பி போர்ட். இது வந்து நம்ம வந்து அப்படியே காமிச்சிருந்தோம் இல்லையா, இதுலேயும் குத்திக்கலாம். இதோ சார்ஜ் இதுலேயும் இந்த இதுலேயும் குத்திக்கலாம், அடாப்டர்லேயும் இப்படி குத்திக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா எடுக்கிறதுனால குத்திக்கலாம். இது வந்து அடாப்டரில் குத்தினோம்னா நம்மளுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஆனால் ஆன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே கம்பெனி பேரும் கேலக்ஸியும் வந்துருக்கு பாருங்க. ஆன் ஆகுது. ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நான் படித்து பார்த்தாச்சு. உன்னை வந்து கீழே இங்கே நீங்கள் வந்து எல்லாம் படித்து பார்த்தாச்சு அப்படின்னு கேட்குது. அதனால் நம்ம டிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே போனால் நெட்வொர்க் அப்படிங்கலாம் கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. லேடர் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் லேடர் கொடுத்தாச்சு. இப்படி சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போயாச்சு. கூகுள் சர்வீஸ் கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்செட் கொடுத்துடலாம். அப்செட்குள்ளே போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதுக்கு போயிடலாம். ஓகே ஸ்கிப் நம்ம வந்து இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இப்படி மேலே வந்துருங்க. மேலே வந்தால் இங்கே வந்து செட்டிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயாச்சு. இங்கே அபவுட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து கேலக்ஸி ஃபோன் நேம் கேலக்ஸி A22 அப்படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லுறேன். எதோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.